எடப்பாடி நியாயமாக பார்த்தால் இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்கணும். அது அடுத்து சட்டமன்ற எலெக்ஷன் வருதுங்கிறதுனால ஒரு தோல்வி விடுங்க. பொதுவாக ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்பது வரலாறு. அது வெற்றியே பெறட்டுங்க. அவங்க ஒரு நியாயமாக தேர்தல் நடத்தாமல் கூட இருக்கட்டுங்க, வெற்றி பெற்று போகட்டும். ஆனால் உங்களுக்கான வாக்குகள் விழுங்கல. கடந்த இடைத்தேர்தலில் 43,000 பேர் உங்களை நம்பி வாக்களிச்சாங்கல்ல. அதற்கு முன்பாக தேர்தலில் 63,000 பேர் வாக்களிச்சாங்கல்ல. அப்போ இந்த 43,000 பேர் வாக்களித்ததற்காக வாக்களிச்சாங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தானே. அது நீங்க இன்னைக்கு திருப்பி மறுபடியும் அந்த 43,000 விட அதிகமாக எடப்பாடி இப்போ அதிமுக களத்துல இருக்கணும்னு விரும்பினாலும் வேட்பாளராக யாரும் முன் வரலையா நிக்கிறதுக்கு? அப்படி கிடையாதுங்க. இது முழுக்க பாஜகவுடைய சதிக்கு எடப்பாடியும் இடம் போயிருக்கிறார். இது பாருங்களேன், பாஜக போட்டியிடல விடுங்க, அதிமுக போட்டியிடாதனால இன்னைக்கு நாம் தமிழரை நீங்க லைம் லைட்ல கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நாம் தமிழரை நீங்க வளர்த்து வர்றதுக்கு பாக்குறீங்க. நாம் தமிழர் சொன்ன எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அதிமுக வாக்குகள் சென்றால் கூட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற இடத்துக்கு நீங்க தள்ள பாக்குறீங்க. இது ஒரு வகையில் நீங்க மறைமுகமா பாஜகவுக்கு நாம் தமிழருக்கு உதவி செய்றீங்க.